நம்ம தல அஜித் எவ்வளோ பெரிய ஜென்டில்மேன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கள்ளக்குறிச்சியிலேருந்து வந்து நம்ம ஏஆர் முருகதாஸுக்கு முதலா படம் இயக்குற ஒரு சான்ஸ் கொடுத்தது அஜித் தான். நிக் ஆர்ட்ஸ் மூலமாக தான் நம்ம ஏஆர் முருகதாஸ் முதலா படம் ஒன்று இயக்குனாரு. அதை தொடர்ந்து அஜித்தோடைய ரேஞ்சும் வேறையாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஏஆர் முருகதாஸும் நிறைய படங்கள்லாம் இயக்க ஆரம்பிச்சாரு. தமிழ்லேருந்து ஹிந்திக்கு போயிட்டு இன்னமும் படங்கள் இயக்கிட்டு இருக்காரு. இப்போதைக்கு சோனாக்ஷி சின்ஹாவை வச்சு ஒரு படம் வந்து இயக்கிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து கண்டிப்பாக அஜித்தோடைய திரைப்படத்தை இயக்குவாருன்னு எதிர்பார்க்கப்படுது. எப்படி அப்படின்னு கேட்டால், ரொம்ப நாளாக ஏற்கனவே வந்து சூர்யா, விஜய் இவங்க எல்லாரையுமே வச்சு படம் எடுத்தாச்சு. ஹிந்தியில் போயிட்டு அமீர் கானை வச்சும் படம் எடுத்தாச்சு. ஆனால் தனக்கு சான்ஸ் கொடுத்த அஜித்தை வச்சு படம் இயக்கணும் அப்படிங்கிற ஆசையை நம்ம ஏஆர் முருகதாஸ் பல மேடைகளில் சொல்லியிருந்தாரு. ரீசெண்டாக கத்தி ப்ரொமோஷனில் கூட சொல்லியிருந்தாரு. ஆனால் அஜித் சைட்லேருந்து இதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனோ இல்லை அவங்க செவி சாய்க்கிற மாதிரியோ எந்த ஒரு ரியாக்ஷனும் தெரியல. ஆனால் இப்போ அஜித்துக்கு இந்த விஷயம் போய் சேர்ந்திருக்கு. அதனால் அடுத்த படத்தை கண்டிப்பாக வந்து ஏஆர் முருகதாஸ் தான் அஜித்துக்கு இயக்குவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்போதைக்கு நம்ம அஜித் பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட், அதை தொடர்ந்து பண்ண போற ப்ராஜெக்ட் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஏஆர் முருகதாஸ் கண்டிப்பா அஜித்தை வச்சு ஒரு படம் எடுப்பாரு அப்படின்னு தெரியுது.